இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓன் ஸ்டோரியோட எபிசோட் 2ஓட பார்ட் 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல்ன்ற பொண்ணை பற்றி தான். வாங்க பார்த்துடலாம், கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வயசுலேருந்தே பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டவுன் சைடு வர்றான். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப ஏழை ஃபேமிலியும் சொல்ல முடியாது, பணக்கார ஃபேமிலியும் சொல்ல முடியாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இந்த பொண்ணுக்கு என்னதான் புதுசாக இங்கே தனியாக வந்தது பயமாக இருந்தாலும் ஏதாவது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, புது ஊர், நம்ம நல்லா சுற்றி பார்ப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வராங்க. அவங்க ஹாஸ்டலுக்குள்ளே வந்த உடனேயே அந்த ரூம்மேட் சொல்கிறாங்க, செப்பலை நீங்கள் வெளியே கழட்டி போடுங்க அப்படின்னு. சரின்னு செப்பலை வெளியே கழட்டி போடுறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அங்கே இருக்க ரூம்மேட்ஸ் இந்த கபோர்டை இந்த சைடு இப்படி வைங்க, இப்படி யூஸ் பண்ணாதீங்கன்றாங்க. இதே மாதிரி நிறைய கட்டில் வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க, இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக போட்டு தான் அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவளுக்கு வந்து இதெல்லாம் பழக்கம் இல்லை, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் இருந்ததில்லை. வீடு சின்னதாக இருந்தாலும் இவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஹாப்பியாக தான் இருந்தால். பட் கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக இருக்கிறதுனால சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோன்னு சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்லை, ரூம்மேட்ஸ்லேயுமே யாரும் பெருசாக பேசலை, ஃப்ரெண்டாக இருக்க தயாராக இல்லை. சரி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் ஆஃபீஸுக்கும் போகிறான். ஆஃபீஸ்லேயுமே என்ன ஆகுதுன்னா வேலைக்கு தகுந்த மாதிரி அளவாக பேசிக்கிறாங்க, ரொம்பனா பேசலை. இவளுக்கு அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியும் வராது, கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நல்லா இல்லை. ஸோ இதனால தான் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, அதெல்லாம் வேற யோசிச்சு பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறான். நாட்களும் போகுது, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கிறான். எஸ், ஒரு நாள் லீவு கிடைக்கிது. அவளுக்கு அந்த ரூமில் இருக்க பிடிக்கல. சரி ரூமை விட்டு வெளியே போயிடலாம், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு ரூம்மேட்ஸோட கண்டிஷன்ஸ் இல்லாமல் அங்கே அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு இல்லாமல் நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லி, ஏன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் கேட்குது. பட்டு நம்ம பீச்சுக்கு போகலான்னு சொல்லி தனியாகவே பீச்சுக்கு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய டவுன் சிட்டியில் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலையே, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சரி என்ன பண்ணலாம், பேசாமல் நம்ம ஊருக்கே திருப்பி போயிடலாமா? ஏன்னா அங்கே குட்டி ரூமாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ரூம் இருந்துச்சு, ஹாப்பியாகவே இருந்தோம்ல, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு ஹாப்பியாக தானே இருந்தோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா. 3 மாதம் ஆயிடுச்சுல, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, போடலான்றத முடிவும் பண்ணிடுறான். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு சந்திப்பு நடக்குது. அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைட்டிங் ஓன் ஸ்டோரிஸில் எபிசோட் 2ல் பார்ட் 2. பார்ட் 1 வேணும்னா போய் பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் திக்கி தான் பேசுகிற மாதிரி இருக்கும், ஏன்னா வாய்ஸ் அப்படி தான். பட் ஸ்டோரி நல்லாவே இருக்கும், கேளுங்க. அவங்க கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது ஏஞ்சல் எப்பயும் போல் அந்த ஒரு சந்திப்புன்னு ஒன்னே நீங்கள் லவ் ஸ்டோரி பெரிய ஹேண்ட்ஸமான பையனை பார்க்க போகிறான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் உள்ள ஸ்டோரி இல்லை, ரொம்ப ரியாலிட்டி ஸ்டோரி. வாங்க போயிடலாம். எப்பயும் போல அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கா, திருப்பி ஊருக்கு போயிடலாமா என்னன்றதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு பூ கடைக்கார அம்மா பூ வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஊர்ல பூ வச்சது டவுனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு காசை பார்க்கறா, சில்லறையே இல்லை. பக்கத்துல பார்த்தா அந்த வெயில்ல அந்த பீச்சுக்கு யாருமே வரல. பட் தூரத்துல ஒரே ஒரு லேடி மட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் சில்லறை இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொன்னோடனே அவ சில்லறைய அந்த பூக்கடைக்கார அம்மாவும் இவங்க பின்னாடியே வந்துட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு பூவை வாங்கி தலையில வச்சுக்கிறா. தள்ளி உட்காராம இவங்க பக்கத்திலேயே உட்காந்துக்கிறா. ஏன்னா அந்த வெயில்ல, அந்த உச்சி வெயில்ல அவங்க 2 பேர் மட்டும்தான் பீச்ல இருக்காங்க. ஸோ தனியா உட்காரதுக்கு இவங்க பக்கத்துலேயே உட்காந்துடலான்னு இவங்க பக்கத்துலேயே உட்காந்துடா. அது மட்டும் இல்லை, லைட்டாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சல் கொஞ்சம் என்ன சொல்லுது, படபடன்னு பேசுகிற மாதிரி இருக்கு. பட் அவங்க பேர் ஸ்டெல்லா. ஸோ 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷம். ஏஞ்சலை விட ஸ்டெல்லான்றவங்க 8 வருஷம் வயசு கூடினவங்க. ஸோ நல்ல மெச்சூரிட்டியாகவே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு இல்லைன்றதான ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஒருத்தர் கூட பேச இல்லைன்னு இருக்கும்போது
திடீர்னு ஒருத்தர் வந்து பேசின உடனே அந்த பொண்ணு அதோட ஏஞ்சல் வந்து இந்த ஊர் ஸ்டோரி, அப்புறம் இந்த ஆஃபீஸ் ஸ்டோரி, ஹாஸ்டல் ஸ்டோரி எல்லாத்தையுமே வளர ஆரம்பிக்கிறா. அவங்களும் பொறுமையா கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து கடைசியில் இந்த பொண்ணு சொல்லிச்சு பார்த்தீங்களா, நான் கிளம்பலான் இருக்கேன்னு. உடனே அவங்க சொல்றாங்க, இதுக்கெல்லாம் எதுக்குமா கிளம்புறேன், ஆஃபீஸ் தானே, ஆஃபீஸில் நீ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற, ஆனால் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க கூட இன்னும் எத்தனை நாளைக்கு சேர்ந்துருக்க போகிறாங்க. 2-3 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் இல்லை 1 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்களும் பிரிஞ்சு போய் தான் ஆவாங்க. லைஃப் லாங் யாருமா வரப்போறா? அதனால இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் விட்டுறாதம்மா. ஏன்னா வந்து நீ இங்கே வந்தது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உன்னோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் தான் சொல்லி நல்லா ஒரு என்ன சொல்றது படிச்சவங்க மாதிரியே பேசுறாங்க. அது எல்லாம் உண்மைன்னு இருந்தாலும் ஏஞ்சலுக்கு வந்து தனியா அந்த சிட்டியில இருக்க பிடிக்கல. அது மட்டும் இல்ல, மெதுவா கேட்கறா, என் கூட தேட்டருக்கு வரீங்களா அப்படின்னு. ஏன்னா ஃப்ரெண்டு யாரும் இல்ல, நீங்க தனியா தானே இருக்கீங்க, சும்மா தானே இருக்கீங்க, தேட்டருக்கு போகலாமா? உடனே போலாமே வாமா அப்படின்றாங்க. அந்த கொஞ்சமா அந்த வாமான்றதையும் போய் நல்லா சகஜமாவே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தேட்டருக்கும் போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைட்டிங் ஓன் ஸ்டோரிஸ்ல எபிசோட் 2ல பார்ட் 3. அதாவது ஏஞ்சலும் அப்புறம் வந்து ஸ்டெல்லாவும் தேட்டருக்கு போறாங்க. வயசு வித்தியாசத்தை மறந்து நல்லா சகஜமாவே பேசிக்கிறாங்க. அப்படியே வந்து லீவ் டைம் தானே, நல்லா மாலுக்கு போயிட்டு ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பிளேஸ்க்கு வந்தோடனே ஸ்டெல்லான்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பிளேஸை பார்த்துட்டு அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு நகராமையே நிக்கிறாங்க. ஏஞ்சல் என்னடா இவங்க நகராமையே நிக்கிறாங்களேன்னு சொல்லி கிட்ட போகும்போது டக்குன்னு அவங்க மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழேயும் விழுந்துடுறாங்க. சுத்தி எல்லாரும் ஆட்கள் கூடின உடனே ஏஞ்சலுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரில. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டு தண்ணி குடிக்க கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாரும் போனாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல திடீர்னு பேனிக் அட்டாக் மாதிரி இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா அவங்க அதை சகஜமாவே சொல்றாங்க. ஏஞ்சலுக்கும் ஒன்றும் புரியல. பட் அதுக்கப்புறமும் அவங்க வந்து திருப்பியும் அந்த மால் இதை கொஞ்ச நேரம் மட்டும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு போனான்னு இவங்க சொல்லும்போது, சரி இனிமேல் நம்ம வந்து காண்டாக்ட்லயே இருப்போம், அதான் உனக்கும் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்றேன் சொல்லி 2 பேரும் நல்லா பேசி ஃபோன் நம்பர்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஏஞ்சலுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டவுன்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சே, அதான் எப்ப வேணாலும் பேசலாம்னு வேற சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியாவே ஹாஸ்டலுக்கு போறா. அது மட்டும் இல்ல, ஹாஸ்டல்ல எல்லாத்தையுமே எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறா. அதவை இந்த பொருள் அங்க வைக்காதீங்க இங்க வைக்காதீங்கன்னு சொல்றவங்ககிட்ட இல்ல நான் இப்படிதான் வைப்பேன் அப்படின்னு. அதாவது அவளோட பழைய கேரக்டர் அப்படியே அவளுக்கு திருப்பி வருது. ஏன்னா புது டவுன்னு சொல்லி கொஞ்சம் பயந்தே இருப்பா. பட் இப்பதான் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களே, ரொம்ப ஹாப்பியா வந்து எதிர்த்து பேசிட்டு அதே நேரம் வந்து இவங்ககிட்டயுமே ஃபோன்ல ஸ்டெல்லாவங்கள்ட்டையுமே குட் மார்னிங் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்ப, ஃபோன் அனுப்ப, அப்புறம் வந்து அடுத்த தடவை இங்க போலான்னு பேசிக்கிட்டே வந்து அவ ஆஃபீஸ்க்கும் போறா. ஆஃபீஸ்லயுமே அவ வந்து அந்த ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுனால ஹாப்பியாவே வேலை பார்க்குறாங்க. அப்புறம் நாட்களும் ஓடுது. என்ன ஆகுதுன்னா ஒரு 1.5 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த வேலையை மாத்தியே ஆகணுன்ற சூழ்நிலை, சேலரி கொஞ்சம் அதிகமா வேற வேலைக்கு போகணுன்ற சூழ்நிலை. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால ஸ்டெல்லாட்டையுமே சொல்றாங்க, இந்த மாதிரி நான் திருப்பியுமே டவுன்ல இருந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திருப்பியுமே வேற இடத்துக்கு நான் போறேன்னு சொல்றாங்க. ஸ்டெல்லா அவங்க அதை பெருசா எடுத்துக்காம ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் ஏஞ்சல் உங்களால தாங்க முடியல. இல்ல அவ்வளோதானே, இனிமேல் வந்து நான் ஊருக்கு கூட பெருசா போக மாட்டேன், நீ இங்க இருக்கிறதுனால இங்க சுத்திக்கிட்டே இருந்தோம், பட்டு திருப்பியுமே அங்க போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்ட் 4 பாத்திரலாம். உடனே ஸ்டெல்லான்றவங்க சொல்றாங்க, அதனால என்னம்மா, நான் டெய்லியுமே கால் பண்றேன், மெசேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்ப எமோஷன்ஸ் பெருசா காமிக்காம, நீ கிளம்பிட்டியாமா, ஹாஸ்டல் எப்ப ஒகேட் பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஏஞ்சலுக்கு வந்து இவங்களை விட்டு பிரிய போறோன்றதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் வந்து எந்த ஃப்ரெண்டும் இல்லாம இவங்க தான் லீவுக்கு ஜாலியா 2 பேரும் சுத்த மால், தேட்டர், பீச்சுன்னு சுத்திக்கிட்டே இருந்தது. திடீர்னு வந்து திருப்பியுமே ஊருக்கு போகணும், வேற வேலைக்கு போகணும், இவங்களை விட்டுட்டு போகணுன்றத ஏஞ்சலால ஏத்துக்கவே முடியல. பட் அந்த எமோஷன்ஸை ஸ்டெல்லாட்ட பார்க்க முடியலன்ற உடனே ஏஞ்சலுக்கு கோவம் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க.
பட் அந்த நாளுமே வந்துருச்சுங்க. ஏஞ்சல் வந்து பஸ் ஸ்டாண்டு கிளம்பிட்டாங்க. ஸ்டெல்லா நானும் வரேன்னு 2 பேரும் சேர்ந்தே போறாங்க. போகும்போது ஏஞ்சல் வந்து நம்ம ஜாலியா இருந்தோம்ல, அன்னைக்கு மட்டும் உன்ன பீச்ல நான் பார்க்கலைன்னா, இந்த வேலைய நான் தொடர்ந்து பார்த்திருக்கவே மாட்டேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கும் என்னால போயிருக்கவே முடியாது. நம்ம டெய்லியும் பேசிக்கணும். ஆ ஃபோன் பண்ணணும் அப்படின்னு பெருசா பேசிக்கிறாங்க. ஸ்டெல்லா அவங்க வந்து எப்பயும் போல ஸ்மைல் பண்ணி அதை கேட்டுக்கிறாங்க. ஆ அந்த ஏஞ்சல் வந்து பஸ்ல ஏறும்போது, இவங்க எமோஷனே இல்லாம இருக்கிறத பார்த்து கோவம் வந்துருச்சு. நான் இவ்ளோ நாள் எவ்ளோ பேசுறேன் நானு. ஒரு 1½ வருஷமா நம்ம வந்து 2 பேரு தான் எல்லா இடமும் சுத்தி பார்த்தோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தோம். நான் போறேன் நீ கவலையே படமாட்ற அப்படின்னு சொல்லி திட்டுன உடனே, செல்லம் அவங்க சொன்னாங்க, இதுதாம்மா ரியாலிட்டி. இப்ப நான் இருக்கேன்னு பேசுறேன். சூழ்நிலை நம்மளுக்கு அமைஞ்சிச்சு பேசுறேன். அடுத்தடுத்து நீ வேற யாரையாவது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். வேற ஜாப் கிடைக்கலாம். அந்தந்த வேலை அதிகமாகும்போது மெசேஜும் கம்மியாயிருமா? ஹாய், பாய்ன்னு மெசேஜ் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோனே, ஏஞ்சல் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு அப்படியே அந்த பஸ்ல ஏறி கிளம்புறாங்க. ஸ்டெல்லா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே அவங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு போர்டுல வந்து எவ்ரி பெர்சன் இஸ் டெம்பரவரின்னு போட்டு, அது பக்கத்திலேயே டைவர்ஸ் நோட்டீஸையுமே ஒட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பீச்ல வந்து ஏஞ்சல பார்ப்பாங்கல்ல, உச்சி வெயில்ல ஏன்னா அவங்க பீச்ல உட்கார்ந்துருப்பாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் குடுத்துட்டு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த மால்ல வந்து அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கும்ல, அதுக்கு ஏன் அர்த்தம்னா, அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் சேர்ந்து இருந்த இடத்த வந்து பார்ப்பாங்க. பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாரி வந்து அப்பதான் மயக்கம் போட்டு விழுவாங்க. அதாவது ஸ்டெல்லான்றவங்க நெறைய பிரிவுகள பார்த்ததுனால, அவங்க மைண்ட் வந்து பிரிவுகள ஏற்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இத பார்த்துட்டு அவங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. என்னமோ தெரியல இந்த ஏஞ்சல்ன்ற பொண்ணுட்ட இருந்து திருப்பி நான் ஏறிட்டேன். நான் திட்டினதுக்கு என்னமோ தெரியல இந்த ஏஞ்சல்ன்ற பொண்ணுட்ட இருந்து திருப்பி நான் ஏறிட்டேன். நான் திட்டினதுக்கு சாரி. அந்த மாரி மெசேஜ் வந்த உடனே, அந்த மெசேஜ பார்த்துட்டு கிச்சன்ல அழுன்னு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வந்து நம்ம வந்து மனசு வந்து அழுகக்கூடாது. நான் எல்லாருமே டெம்பரவரி தான் நெனைச்சாலும், இப்படி ஏஞ்சல் போறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அழுக ஆரம்பிக்கிறாங்க கிச்சன்ல. அழுதுட்டே அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கவும் செய்றாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தொடர்ந்தும் போலாம். இல்லாட்டி ஸ்ட்ராங்கா இல்லாட்டி அவங்க சொன்ன மாரி ஹாய் பாயோட ஸ்டாப்பும் ஆகிரலாம். என்ன வந்து இந்த கதையிலனா, சில சந்திப்புகளும் சரி, சில பிரிவுகளும் சரி, லைஃப்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். சில சந்திப்புகள் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. பட் நெறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்க தான் நம்மளுக்கு உறுதுணையாவும் இருப்பாங்க. சில நேரம் நம்மளுக்கு பாடமாவும் இருப்பாங்க. ஸோ சந்திப்புகளை எப்பயுமே வரவேத்துட்டே இருங்க. உங்க கடைசி வரைக்கும் வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி. இந்த மாதிரி ஓன் ஸ்டோரிஸ் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.